ஸோ வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்க ரெண்டாக அரைஞ்சிக்கோங்க. ஸோ குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வெந்து நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா இப்படின்னு தொட்டாலே வந்து மசிஞ்சு வரணும். ஸோ சூடாக இருக்குது. உங்களுக்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கெஸ்ட் வந்துட்டாங்க எமர்ஜென்சி அப்படின்னா வந்து சுடுதண்ணியில் எடுத்த உடனேயுமே வந்து குளுந்தண்ணிக்குள்ளே போட்டு, இல்லைன்னா குளுந்தண்ணியில் பைப்பில் பிடிச்சிங்க அப்படின்னா பொடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூடு கம்மியாகும். அப்போ பீல் பண்ணிவிட்டு கரண்டியில் மசிச்சுட்டு அப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற பொருளை பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், தேவையான அளவு வெங்காயம். ஸோ நம்ம ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், பூண்டு நல்ல பொடியாக நறுக்கிது, அதேமாதிரி இஞ்சி பொடியாக நறுக்கிது. இதெல்லாம் தேவைக்கு தான், உங்களுக்கு டேஸ்ட்டு ஆட் பண்ணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கிது, கொத்தமல்லி தலை பொடியாக நறுக்கியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குருமிளகு தூள், சீரகத்தூள் கொஞ்சம், இது வந்து பட்டை பொடி வச்சுருக்கேன். இதோட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பாத்திரத்தில் போண்டா பஜ்ஜி மாவு கலக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடுகு, நல்லா எண்ணெய் கொதிக்குது. அப்போ கடுகு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிளகாய் இருக்குல்லைங்களா, மிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கடலை எண்ணெயோ மரத்துக்கலாம், கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டாச்சு. பூண்டு, இஞ்சி போட்டுக்கோங்க. சரி, ஒரு கொதி வரட்டும். ஸோ இது வந்து இந்த எண்ணெயிலேயே பாயில் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போண்டாவாக போடும்போது அப்போது ஒரு பாயில் ஆகும். அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை அதெல்லாம் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே போட்டுட்டேன். நல்லா வணங்கட்டு. இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை பொடி, மிளகு பொடி, சீரக பொடி அதெல்லாம் கொட்டிடலாம். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காரம் வந்து குட்டீஸு சாப்பிட்றாங்கன்னா கம்மியாக போடுறதுனால போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? 5-6 உருளைக்கிழங்கு போடும்போது இவ்வளோ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு விடணும். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு விடுங்க. ஆறி இருக்கும். சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு மசிச்சு விட்டுருங்க. முதல்லையே ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தா கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு கலக்கிக்கோங்க. மறுபடியும் மசிச்சு விட்டுக்கோங்க.
பாருங்கள், நான் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே உப்பு டேஸ்ட்டும் பார்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆட்டின உடனே. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கலர் நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு கையில் பிடிச்சிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைனா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பதம் வந்தோடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தண்ணியெல்லாம் ஈரப்பதம் போயிடுச்சு. ஸோ ஈரப்பதம் போனோடனே நம்ம வந்து அடுப்பை ஸோ பாருங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொதிக்கிறக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மரச்சிக்காட்டில் கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பத்தலைனா மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். மேக்ஸிமம் வந்து 1 or 2 பாயில் நம்ம அந்த எண்ணெயை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அளவாக ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து எண்ணெய் வந்து காயறக்குள்ளே நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம வந்து மாவு கரைக்கிறது, வெங்காயம் மிளகாய் அரைஞ்சி கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆனோடனே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், உருண்டை உங்களுக்கு சிறுசாக வேணும்னா சிறுசாக பிடிச்சிக்கோங்க, பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் பிடிக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து செஞ்சு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கடையில் போடுறது கூட பிடிக்காது. குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? அதில் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருண்டையை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திரட்டி வச்சுட்டு போட ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மாவில் போட்டு எடுத்தால் சரி. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு போதுமா அப்படின்னு தெரியும். அதை வச்சு நம்ம பல தடவை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போடலாம். ஸோ ஒரு உருண்டை எடுத்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸோ அப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்ட்டு. ஸோ உடனே எடுக்காதீங்க, நல்லா ஒட்டிக்கும். ஸோ 2 நிமிஷம் நம்ம விட்டுறணும். திருப்பி போடலாம். ஸோ ஒட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக உடச்சுடலாம். எண்ணெயில் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும், எண்ணெய் சாஞ்சிடக்கூடாது. ஸோ பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பதத்தில் வந்தால் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி டே. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சது தான் நம்ம எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். ஸோ உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ திருப்பும்போது நல்லா பார்த்து திருப்பணும், கைக்கு வராமல் திருப்பணும். ஸோ லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எடுத்து போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. திருப்பி விடும்போது நல்லா திருப்பி விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி டே.